கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரையும் அடியால் சிறிய சாட்சியாக நிறுத்தின தயவுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நான் வாலிப வயதில் இருந்தேன். அநேக பிசாசினுடைய போராட்டத்தினால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். வாலிப வயதிலேயே அநேக சரீர பலவீனத்தின் நிமித்தமாக நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். அதே போல் நான் அந்த சரீர பலவீனங்களால் எப்படி இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாதபடி நான் அநேக ஹாஸ்பிட்டலுக்கு, அநேக செக்கப்புகளுக்கு நான் போயிருக்கிறேன். எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாலும் எதுவும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரீர பலவீனத்தின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருந்தேன். அதே போல் அப்படியே காலேஜெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எனக்கு திருமண காரியம் நடந்துச்சு. திருமணம் நடந்து முடிஞ்சு நாங்கள் கணவன் மனைவியாக நாங்கள் இருந்தப்போ நாங்கள் ஒரு வருடம் நாங்கள் சமாதானமாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ளாக நிறையா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அந்த குடும்பத்துக்குள்ளாக இருந்த பிரச்சனை நிமித்தமாக எனக்கு ரொம்ப பலவீனம், அதே போல் எனக்கு மனதளவிலே பலவீனம், சரீரத்திலே பலவீனம். இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி மாறுன்னு கூட தெரியாதபடிக்கு என்ன பண்ணுறது. நான் கர்த்தர்கிட்ட அடிக்கடி கேட்குற ஒரே கேள்வி, ஏன் ஏசப்பா என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்துலேயே இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் ஒரு நிம்மதியான வாழ்க்கையிலே ஏசப்பா நான் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு நான் கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது நாங்கள் கணபதி மாநகரில் நாங்கள் வசிக்கிறோம். அந்த இடத்துல சிஸ்டர் எங்கள் ப்ரேயரில் இருந்தாங்க. தெய்வா சிஸ்டர், அவங்களுடைய ப்ரேயரில் நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்த பொழுது அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் ஊழிய அழைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஊழிய அழைப்பு இருக்கும் பொழுது அவங்களோட குழுவில் இணைஞ்சு நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் நல்லா ஜெபிச்சுட்டு இருந்தப்போ நாங்கள் ஒரு டீமாக இணைஞ்சு அநேக ஜபங்களை நடத்தி நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்த பொழுது என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கப்புறம் என்னோடய சரீர பலவீனங்கள் ஒரு அளவுக்கு பரவாயில்ல. வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணிவிட்டேன், என்னுடைய ஊழிய அழைப்பை மறந்துட்டு நான் என்னுடைய வேலைக்காக, நான் உலக வேலைக்காக நான் போயிட்டேன். நான் வேலைக்கு போய் நான் ஒரு 8 months நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ எனக்கு அந்த வேலையில் ஒரு சமாதானம் இருக்காது. எனக்கு இப்படி ஒரு ஊழிய அழைப்பு இருக்குதே, எனக்கு அநேக ஜபமெல்லாம் நடத்த வேண்டியிருக்கே, ஜபத்தில் பங்கு பெற வேண்டியிருக்கே, ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உலக வேலைக்கு வந்துட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் தான் அங்கே நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருந்த பொழுது நான் வேலைக்கு போனது நிமித்தமாக என் குடும்பத்துக்குள்ளே பயங்கர பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை. அப்போ என்ன ஆச்சு, நான் இந்த பிரச்சனை நிமித்தமாக அப்போ தான் நான் முதலாக அக்கா மூலமாக ஜாக்லின் சிஸ்டரோட ப்ரேயருக்கு நான் வந்தேன். ஜாக்லின் சிஸ்டரோட ப்ரேயருக்கு வந்தோடனே அவங்க ப்ரேயர் பண்ணும் பொழுதே அவங்க சொன்ன காரியங்கள்லாம் சரியாக இருந்துச்சு. எதனால இப்படிப்பட்டதான கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை எல்லாமே சொன்னாங்க, அது எனக்கு சரியாக இருந்துச்சு. அதற்கு முன்பாகவே நான் என்னுடைய வேலையை விட்டு நான் நின்றுட்டேன். வேலைக்கு போக வேண்டாம், நம்ம வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். அதுக்கப்புறம் சிஸ்டர் இன்னொரு டைம் நானும் எங்கள் தங்கச்சி 2 பேரும் ப்ரேயருக்கு வந்திருந்தப்போ சிஸ்டர் சொன்னாங்க, உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்குது மகளே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாங்க சிஸ்டர், எனக்கு ஊழிய அழைப்பு இருக்குது, ஆனால் நான் தான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்ட்டு. அதே போல் அந்த ஊழிய அழைப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு 2 வாரத்திலேயே இங்கே டீமாக இருந்து ஜெபிக்கிறதுக்கான அந்த ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணி யார் யார் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 பேராக இப்போ இணைஞ்சு நாங்கள் ஜெபிச்சுட்ருக்கோம். நாங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கர்த்தர் கொடுத்தாரு. எதனால என் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்துச்சு, நான் முதல்ல ஏசப்பாவை நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஜபத்துக்கு வந்ததுக்கப்புறம் அநேக வார்த்தையின் மூலமாக கர்த்தர் சிஸ்டர் மூலமாக பேசின வார்த்தைகள், உன்னை அநேக ஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்தும்படியாகவோ, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இந்த பாதையில் நீ கடந்து வந்தேனாத்தான் அந்த பாதையில் இருக்கிறவர்களுடைய வழி உனக்கு தெரியும், அவங்களுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். இப்படிப்பட்டதான காரியத்தினால தான் ஆண்டவர் என்னை இந்த வழியில் நடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே நான் உணர்ந்து கொண்டேன். அதே போல் சிஸ்டரோட இணைஞ்சு நாங்கள் ஜெபிக்க என் வீட்டில் முதல்ல நான் ஜெபிச்சுட்டு தான் இருப்பேன். என் கணவருக்காக நான் ஜெபிப்பேன், ஆனால் எனக்கு விடுதலை இல்லை.
பிரச்சனைகள் இருந்த பொழுது. அப்போ சிஸ்டர் வந்து ஜெபிக்கும் பொழுது சொன்னாங்க, எப்படி எப்படி ஜெபிக்கணும், கணவருக்காக எதை சொல்லி ஜெபிக்கணும். ஏசப்பாவோட சிந்தையில் முள்முடியிலிருந்து வடிகிற ரத்தத்தை எடுத்து கணவருடைய சிந்தையில் பூசி ஜெபிக்கணும். அதே போல் விழாவில் வடிகிற ரத்தத்தை எடுத்து குடும்பத்துக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அந்த ரத்தத்தை எடுத்து கணவருடைய இருதயத்தில் பூசி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தை குறித்து சிஸ்டர் வந்து அநேக காரியங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதே போல் என்னென்ன பிரச்சனைகளுக்காக எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும்னு அநேகத்தை கற்றுக் கொடுத்த பொழுது அதையெல்லாம் நாங்கள் சொல்லி சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது மிகப்பெரிய விடுதலையை கத்தர் கொடுத்தாரு. எவ்வளோ குடும்பத்துக்குள்ளாக பிரச்சனை இருந்துச்சோ அதை எல்லாமே கத்தர் மாற்றி போட்டார். எவ்வளோ சமாதானத்தை கத்தர் மாற்றி போட்டார். அதே போல் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கத்தரோடு கூட அந்த கனெக்ஷன் எப்படியாக கத்தரோடு கூட அநேக காரியங்களை சிஸ்டர் கற்றுக் கொடுத்துட்டே வரும் பொழுது நீங்கள் தான் வந்து கத்தருக்கு வாசஸ்தலம், கத்தர் வந்து உங்களிடத்துல வாசம் பண்ண விரும்புகிறாரு, உங்களிடத்துல கத்தர் உலாவ விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது முழுவதுமாக என்ன நான் ஒப்பு கொடுத்து கத்தருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கத்தர் வந்து என்னிடத்துல வாசம் பண்ணி அநேக காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நான் ஜெபிக்கும் பொழுது வீட்டிலையே நான் ஜெபிக்கும் பொழுது அநேக காரியங்களை, நடக்க போகிற காரியங்களை கூட முன்கூட்டியே கத்தர் வந்து கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்த சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எப்படி நாங்கள் ஜெபிக்கணும், இதிலிருந்து எப்படி விடுதலை பெறணும் அப்படின்னு கூட தெரியாமல் எத்தனையோ நாள் நான் கண்ணீர் விட்டுருக்கிறேன். ஆனால் வந்து இப்படி தான் ஜெபிக்கணும் மகளே, இதற்காக இப்படி ஜெபிக்கணும்னு அநேக ஆலோசனைகள் வந்து சிஸ்டர் மூலமாக கத்தர் எங்களுக்கு கொடுத்தார். இப்படிப்பட்ட டீம் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இப்படிப்பட்ட சிஸ்டர் வந்து எங்களுக்கு கரெக்டான டைமுக்கு கத்தர் இந்த ஜெபக்குழுவில் கொண்டு வந்து எங்களை விட்டதுனால தான் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கத்தர் கொடுத்தாரு. இப்போ சரீர பலவீனம் பார்த்தீங்கன்னா எனக்கு சரீர பலவீனம் அதிகமாக இல்லை. ஏன்னா ஜெபிக்க ஜெபிக்க ஏசப்பா ரத்தத்தை டெய்லியுமே எடுத்து எடுத்து என்னுடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் நான் பூசி பூசி ஜெபிக்கிற பொழுது கத்தர் வந்து பெரிய வெற்றி கொடுத்துருக்கிறாரு. சரீர பலவீனம் இல்லை, குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு, ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்படியாக அநேக அற்புதங்களை செய்த கத்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன்.